Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படினா இப்போ SSC CGL எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு 1.5 monthல நடக்க போகுது சரிங்களா. ஸோ இந்த SSC CGL எக்ஸாமை நான் எப்படி மேம் கிராக் பண்ணுறது, எப்படி கிராக் பண்ணுறது, நான் இதான் ஃபஸ்ட் டைம் CGL வந்து அட்டன் பண்ணலான்னு இருக்கேன், இதை நான் ஃபஸ்ட் டைம் SSC எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலான்னு இருக்கேன், என்னால் அதை என்னால் வந்து இதை ரீச் பண்ண முடியுமா, என்னால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே இதை எப்படி நம்ம வந்து இதை கிராக் பண்ணுறது, எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி இந்த செஷனில் ஃபுல்லாகவே பார்த்துலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SSC CGL நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து 3 கேட்டகரிஸ்லாம் பிரிச்சுக்கலாம் சரிங்களா. ஒன்று வந்து பிகினர்ஸ் சொல்லலாம், சரிங்களா. ஒன்று வந்து பிகினர்ஸ் சொல்லலாம், இன்னொன்று வந்து ஆவரேஜ் சொல்லலாம், இன்னொன்று வந்து குட் சொல்லலாம், இன்னொன்று எக்ஸ்பர்ட் சொல்லலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகினராக இருக்கீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SSC எக்ஸாம் எப்படியோ Tier 1 and Tier 2 ரெண்டு பார்ட்டாக பிரிய போகுது சரிங்களா. Tier 1 and Tier 2 ரெண்டு பார்ட்டாக பிரிய போகுது. Tier 1ல் பார்த்தீங்கன்னா ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங், வேறு என்னப்பா ஜி, இது 4 தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா. 1 2 3 4 4 பார்ட் இருக்குது. Tier 2ல் பார்த்தீங்கன்னாலும் இதே 4 இருக்குது, ப்ளஸ் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் டைப்பிங்கும் இருக்குது ஓகேங்களா. சரி, அது Tier 2 விஷயம். Tier 2 பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். Tier 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினர் லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4மே எனக்கு வந்து என்னது அவ்வளோலாம் தெரியாது, இப்படிலாம் ஒரு டாபிக் நான் பார்த்துருக்கேனே தவிர இதில் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, எனக்கு இல்லை வந்து ஒரு செம்ம கொடுத்த உடனே எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நிறையா, அப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிகினர் லெவலில் இருந்து இப்போ இந்த சிஜிஎலோடது நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம், ஒரு பிளண்ட்டாக சொல்லணும்னா முட்டாள்தனம்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ பிகினர் லெவலில் இருந்து இந்த 2023 சிஜிஎல் 1.5 மாதத்தில் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேராசைன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் 2024 சிஜிஎலுக்கு இப்போதுலேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைமும் இருக்கும், சிலபஸும் முடிச்சிருப்பீங்க, இருக்கிற எல்லா சிலபஸும் தரவாக கரைச்சி குடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ணிடலாம். ஆவரேஜ் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா 4த்துலேயும் ஓரளவுக்கு போட்டுருவேன் மேம், என்ன சொல்கிறேன் 4த்துலேயும் ஓரளவுக்கு போட்டுருவேன். அதாவது ஒரு எப்பயுமே என்னோடய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் டெஸ்ட்லாம் போட்டுருவேன், என்னோடய கட் ஆஃப் வந்து ஒரு 5லேருந்து 7 மார்க்குள்ளே தான் மேம் கம்மியாக இருக்குது, இந்த கட் ஆஃப் என்னால் டச் பண்ண முடியல, 5லேருந்து 7 மார்க் எனக்கு எப்பயுமே கம்மியாகவே இருக்குது மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆவரேஜாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. இதுவே நீங்கள் வந்து நல்ல இது இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்னா இந்த 4த்தில் ஏதோ 2 டாபிக் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜாக எல்லாருமே ரீசனிங் நல்லா போட்டுருவாங்க ஓகேங்களா. ரீசனிங் அப்படின்றது எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, நல்லா போட்டுருவாங்க. எல்லாருக்குமே என்னது அதாவது நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவனும் போடுவோம், அதே மாதிரி தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவனும் போடுவோம் ஓகேங்களா. ஸோ ரீசனிங்ன்றது ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் மட்டும் இல்லாமல் மீதி 3ல் எதுனா ஒன்றுத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஆப்டிலையோ இங்கிலீஷ்லேயோ ஜிஎல்லையோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு குட்டுன்னு சொல்லலாம். இதுவே வந்து ஒரே ஒரு டாபிக் தான் மேம் நான் வீக், மீதி 3மே சூப்பராக போட்டுருவேன், மீதி 3மே மரணம் காட்டிடுவேன் ஓகேங்களா, எனக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் வீக் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆவரேஜாக இருந்தாலும் சரி, குட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, 3 பேராலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 1.5 மாதத்தில் சிஜிஎல் எக்ஸாமை கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி, இப்போ சிஜிஎல் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிஜிஎல் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க, எவ்வளோ மேம் நான் ஸ்கோர் பண்ணணும், இப்போ மார்க் டெஸ்ட் நான் போடுறேன்னே வச்சுக்கோங்களேன், மார்க் டெஸ்ட்டில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், நான் வந்து எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், என்ன தான் நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்னது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ஆப்டி இருக்குது, ரீசனிங் இருக்குது ஓகேங்களா. 4 விஷயம் இருக்குது. ஸோ இந்த 4த்துலேயும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ வாங்கி ஆகணும் அப்படின்னா 140 ஸ்கோர் வாங்கணும். எதுலன்னா Tier 1ல் சரிங்களா. Tier 1ல் நீங்கள் என்ன பண்ணணும், 140 வாங்குற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. 140 எப்படி மேம் கட் ஆஃப் வரும், நீங்கள் கொஞ்சம் ஓவராக சொல்லலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக நடந்த MTS எக்ஸாம் இருக்கட்டும், CHSL எக்ஸாம் இருக்கட்டும், அதோட கட் ஆஃப்லாம் நீங்களே பார்த்துருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கே தெரியும் இந்த 140ன்றது ரீசனபிளாக இல்லையான்னு சரிங்களா. அப்போ இதெல்லாமே 140 அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கட்டும் ஒரு 40 எடுக்கணும், ஆப்டியில் 40 எடுக்கணும், ரீசனிங்கில் 40 எடுக்கணும் ஓகேங்களா. அப்போ என்னது 120 வாங்கிடுவீங்களா. அப்போ ஜிஎஸ்ல என்னது நீங்கள் 20 வாங்கினா போதும் ஓகேங்களா. ஏன்னா ஜிஏ பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்ன வேணால் கேட்பாங்க, எப்படி வேணால் கேட்பாங்க, எதை வேணால் கேட்பாங்க. ஸோ நம்மளால் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்கள், மீதி நாளில் 40க்கு மேலே எடுக்கணும், ஒன்றுத்தில் மட்டும் 20க்கு மேலே எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜிஏல எப்படியாச்சும் நீங்கள் 40 எடுத்துடுவீங்க, கரண்ட் அஃபேர்ஸில் நான் குடிச்சிருக்கேன், எல்லாம் எனக்கு ஸ்டாட்டிக் எல்லாமே மரணமாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதை 40+ வச்சுக்கோங்க. மீதி எதுனா ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷையோ இல்லை ஆப்டியோ 20+ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோராக இருக்கும் Tier 1ல். அண்ட் Tier 1 நீங்கள் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா Tier 2க்கு சாலிடாக உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 மாதமாச்சும் கேப் இருக்கும் ஓகேங்களா. Tier 1லேருந்து Tier 2க்கு அட்லீஸ்ட் 2 மாதமாச்சும் கேப் இருக்கும். அதாவது எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளில் இருந்து Tier 2 எக்ஸாம் நடக்க வேண்டிய அந்த நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அப்ராக்சிமேட்லி ஒரு 2 months இருக்கும் ஓகேங்களா. அந்த 2 மாதம் என்ன பண்ணலான்னா அசால்ட்டாக உட்காந்து உங்களால் என்ன பண்ண முடியும், மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கணும், இந்த 140 ஸ்கோர் வந்து வாங்கணும் அப்படின்றத நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஸோ இந்த 140ன்றது நம்ம இதில் இருந்துன்னா நம்ம இப்போ டெய்லி போடுற மார்க் டெஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும் சரிம்மா. டெய்லி போடுற மார்க் இருக்கட்டும், நான் டெய்லி எவ்வளோ நேரமும் படிக்கணும், எவ்வளோ தான் ஒதுக்கணும், நான் எவ்வளோ ஒதுக்குனா இதை வந்து என்னால் எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்ற விதமான ஒரு ஆவரேஜான ஒரு டைம் சரிங்களா. இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியும் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமும் ஒதுக்கணும் ஓகேங்களா. மேம் இங்கிலீஷ் நான் நல்லா பண்ணிடுவேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கிலீஷ்லாம் நான் சூப்பராக பண்ணிடுவேன், 20க்கு மேலெலாம் அசால்ட்டாக எடுத்துருவேன் அப்படின்றவங்க 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் சரிங்களா. மேம் இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் மேம், எனக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் மேம், நான் இன்னும் கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மணி நேரம் ஒதுக்குங்க ஓகேங்களா. ஸோ 1 to 2ன்றதுக்கு வித்தியாசம் அதுதான். நல்லா வரும் அப்படின்னா 1 மணி நேரம், நல்லா வரும்னா விடவே கூடாது ஓகேங்களா. மேம் இங்கிலீஷ்லாம் அசால்ட்டாக போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் நான் எதுக்கு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற நினைக்கக்கூடாது. இங்கிலீஷை 1 மணி நேரத்துக்கு போடணும் அவ்வளோதான் சரிங்களா. ஆப்டி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஓரளவுக்கு போட்டுருவேன் அப்படின்னா 2 மணி நேரம் பண்ணால் போதும். இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இது ஃபார்முலாஸ்லாம் மறந்து போகுது, ஃபார்முலா மறந்து போகுது, இல்லைனா எந்த சம்க்கு எந்த ஃபார்முலான்றது எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உட்காரணும் சரிங்களா. ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லாருமே 1 மணி நேரம் உட்காந்தா போதும். நமக்கு எதில் போய் உட்காரணும் எப்படி உட்காரணும்னு சொல்கிறேன். அண்ட் ஜிஏல 3 மணி நேரம் உட்கார பாருங்கள், வேறு வழி இல்லை ஓகேங்களா. சரி, ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் என்னென்னா டெய்லி டெஸ்ட்டுன்னு, அதாவது டெய்லி குவிசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. டெய்லி குவிசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எதில் அப்படின்னா நம்ம அட்டா ஆப்பில் பார்த்தீங்கன்னாலே என்னது டெய்லி குவிசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெய்லியும் நீங்கள் அதில் போய் என்ன பண்ணலாம், என்னென்ன குவிசஸ் இருக்குது, என்னென்னலாம் கேட்குறாங்க, என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வருது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ரொம்ப நீங்கள் இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளைக்கு டெய்லி குவிஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், அதை தாண்டி எதுவும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா. அண்ட் மற்றது எல்லாமே என்ன பண்ணணும்னா டெய்லி குவிசஸ் இல்லாமல் டெய்லி மார்க்கும் போடணும். டெய்லி மார்க் போட்டு அதோட ரிவ்யூவும் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ 5, 6, 7 ஓகேங்களா, 7லேருந்து எவ்வளோ 7 to 10 hours நீங்கள் ஒதுக்குனா மட்டும்தான் உங்களால் இந்த 1.5 மாதத்தில் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதாவது என்ன சொல்லலாம், நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலுமே வெளியில் எவ்வளோ டெம்டிங்கான விஷயம் நடந்தாலுமே, எவ்வளோ வந்து உங்களுக்கு என்னது சுற்றி எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எவ்வளோ நடந்தாலுமே எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு நீங்கள் எப்போ ஃபுல் எஃபர்ட் எந்த ஒரு நாளுமே ஸ்கிப் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. இதுவே வந்து மேம் சரி மேம் இட்ஸ் டூ லேட், இப்போ உட்காந்து என்னால் 1.5 மாதம் இவ்வளோ எஃபெக்டிவாக என்னால் படிக்க முடியாது, நான் அடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு என்ன மேம் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம Adda247 சொல்லிட்டு நம்ம வெப்சைட் இருக்கும் சரிங்களா. நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம CGL SSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா. நிறைய பேக்ஸ் இருக்கட்டும், நிறைய வந்து என்னது பேட்சஸ் இருக்கட்டும், எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பேட்சஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் Adda ஆப் போய்க்கோங்க சரிங்களா. ஆப்பில் போனீங்க அப்படின்னா ஓகேங்களா,
ஆப்பில் போய் நீங்கள் என்னென்னா இப்போ ஆல் கோகு இப்போ இதுதான் ஹோம்னு வச்சுக்கோங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் தெரியும் சரிங்களா. இதில் போய் ஆல் கோர்சஸ்ன்றது போங்க. ஆல் கோர்சஸில் போயிட்டு இங்கே பாருங்க ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ன்னு போங்க சரிங்களா. ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ன்னு போயிட்டு இங்கே நான் மறைச்சிருப்போம் ஓகேங்களா. தமிழ்நாடுன்னு இருக்கும். இந்த தமிழ்நாடு எக்ஸாம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்னது தமிழ் எஸ்எஸ்சின்னு இருக்கும் ஓகேங்களா. இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தமிழ் எஸ்எஸ்சின்னு இருக்கும். இங்கே போயிடுது சரிங்களா. தமிழ் எஸ்எஸ்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எஸ்எஸ்சிக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வாத்தி பேட்ச்ன்றது காட்டும் சரிங்களா. 6 எக்ஸாம்ஸ் 1 பேட்ச் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா Tier 1 and Tier 2 ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருக்கிறது. இது வந்து ஒரு எக்ஸாம் ஓரியன்டான ஒரு பேட்ச் கிடையாது. இந்த எக்ஸாமுக்காக எடுக்கிறோம்ப்பா அந்த எக்ஸாமுக்காக எடுக்கிறோம்ப்பான்னு கிடையாது. எஸ்எஸ்சிக்காக எடுக்கிறோம் சரிங்களா. ஸோ எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணலான்னா இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1099 சொல்லியிருக்காங்களா. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே போங்க ஓகேங்களா. நோ மோர்னு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், டைரெக்டாக அடுத்த வெப்சைட் அடுத்த பேஜ் போகும் சரிங்களா. அதாவது இந்த பேட்சில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டும் சரிங்களா. ஸோ இந்த பேட்சில் என்னென்ன இருக்குது, இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் சொல்லிக் கொடுப்போம் ஓகேங்களா. Tier 1 and Tier 2 சேர்ந்து சொல்லிக் கொடுப்போம். அண்ட் என்னது 180+ ஹார்ஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், சிலபஸ் வந்து நியூ பேட்டர்னுக்கு ஏற்ற விதமாக இருக்கும், குயிக் ரிவிஷனும் இருக்கும். அப்புறம் என்னது அதாவது அன்லிமிட்டடான டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி லேர்ன் பண்ணுறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடும் சரிங்களா. ஸோ இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோர் ஆஃபர்ஸ் போகும் சரிங்களா. இதில் போய் இருக்கிற ப்ரைஸ் அப்படியே கொடுக்காதீங்க. மோர் ஆஃபர்ஸ் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா Y350ன்றது கொடுங்க சரிங்களா. இந்த கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா. Y350 கொடுத்து அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 1562 ரூபீஸில் கிடைக்கும் ஓகேங்களா. இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 12+12 வேலிடிட்டி, அதாவது 24 மந்த்ஸ்க்கு இந்த பேட்சை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இப்படி தனித்தனியாக ஒரு பேட்ச் வாங்குறதுக்கு ஓகேங்களா, இப்படி தனித்தனியாக ஒரு பேட்ச் வாங்குறதுக்கு நீங்கள் TN MEGAPACக்ன்றதை வாங்கிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, மேம் இந்த TN MEGAPACக்கை நான் எப்போ வாங்குறது, எப்படி வாங்குறது, எனக்கு வாங்கணும்னு இருக்குது, டபுள் வேலிடிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சரிங்களா. ஸோ TN MEGAPACக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், தமிழ்னு மட்டும் போடுங்க. இந்த அது இதெல்லாம் போக தேவையில்லை, தமிழ்னு மட்டும் போடுங்க. தமிழ்னு போட்டாலே எடுத்தோடனே பாருங்கள் நமக்கு TN MEGAPACK வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ TN MEGAPACK பார்த்தீங்கன்னா SSC எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் பேங்கிங் எக்ஸாம்ஸும் சரி, உங்களுக்கு வந்து என்னது TNPSC எக்ஸாம்ஸும் சரி எல்லாமே சேர்ந்துருக்கும். இதில் எல்லா எக்ஸாம்ஸோட லைவ் கிளாஸஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், வீடியோ கோர்சஸ் ஆக்சஸ் பண்ணலாம், புக்ஸ் இருக்கட்டும், ஃபில்டர் புக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணலான்னா 4999 காட்டுதா, போனோடனே என்ன பண்ணாதீங்க, இங்கே அப்படியே என்ன பண்ணுங்கள், மோர் ஆஃபர்ஸ்ன்னு காட்டுதா இங்கே ப்ளூ கலரில், அது கொடுத்துருங்க சரிங்களா. மோர் ஆஃபர்ஸ்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த மோர் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இந்த கோடு என்னப்பா சொல்லியிருந்தேன், Y350ன்றதை நம்ம கோடு சரிங்களா. என்ன பண்ணுங்கள், Y350ன்றது நம்ம கோடு. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4800 இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் சரிங்களா. 4800 MEGAPACக்கோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 12+12 வேலிடிட்டி ஓகேங்களா. ஸோ 24 மந்த்ஸ்க்கு 4800 நீங்கள் எல்லா வீடியோஸு, எல்லா லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இத்தனை டெஸ்ட் இருக்குது, இத்தனை வீடியோஸ் இருக்குது, இத்தனை thousands of hours லைவ் கிளாஸஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸபிளாக இருக்கும். அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே, எந்த லைவ் கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பித்தாலுமே அது நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. டெஸ்ட் சீரீஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும் சரிங்களா. யூ நேம் இட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. சரிப்பா, தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் யாருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குது, எதனா டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் I'll see you guys in the session. இனிமேட்டு நம்மளோட செஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 மணிக்கு தான் இருக்க போகுது. ஸோ I'll see you guys at 8 AM சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர், ஹேவ் a great day.